வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு குழம்பு, பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து புளிக்குழம்புக்கு வந்து சோம்பும் வெந்தயமும் போடுவேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து இது மாதிரி நல்லா உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ இதை போட்டுடலாம். நான் அதோட வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து இதையும் போட்டுடலாம். நல்லா வந்து இப்போ இதை வதக்கிடலாம். ரெண்டு வரமிளகாய் போடலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சுல. இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப நம்ம கருக வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும் தக்காளிக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு தடவை எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்டர் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டேன் ஒன்றா. போட்டுட்டு நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ தான் நல்லா பச்சை வாசனை போகும். இப்போ நமக்கு வந்து உப்பு, இந்த காரம், அப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி வந்து நான் அது மாதிரி பாருங்கள் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த புளி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கொதிக்க விடலாம். நல்ல டேஸ்டியான செட்டிநாட் பூண்டு குழம்பு ரெடி ஆயிரும். பச்சை வாசனை மாத்திரம் போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். நல்லெண்ணெய் இல்லைனாலும் நம்ம கடலெண்ணெய், ஏதாவது குக்கிங் ஆயில், நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த குழம்பு தூள், இந்த புளி தண்ணி எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் இப்போ வேணுங்கிற சால்ட் நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கிறங்க. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இது மாதிரி இருக்குதுல்ல. நமக்கு கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததை நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஆனால் நமக்கு வந்து இனி பச்சை வாசனை இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். பாருங்கள் சிம்மில் வச்சதும் எப்படி அந்த கொதிக்கிறது கம்மி ஆயிருக்கு பார்த்தீங்களா? அப்படி இப்போ நல்லா வந்து சிம்லேயே நல்லா கொதிக்கிட்டோம். திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் நான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே சூப்பராக அப்படி கிளேஸியாக நல்லா வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பை வந்து அணைச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எல்லாம் ஊற்ற தேவையில்லை. இது வந்து பியோர் வந்து செட்டிநாட் ஸ்டைல் ஆஃப் பூண்டு சின்ன வெங்காயம் குழம்பு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஃப்ரம் நிம்மிஸ் கிச்சன்.